பயிற்சி 11.2 அதில் கொஸ்டின் நம்பர் 4. ஒரு தனிநிலை சமவாய்ப்பு மாறி 0, 1, 2 மதிப்புகளை மட்டுமே கொள்ளும் என்க. அதாவது எக்ஸோட மதிப்பு 0, 1, 2 அப்படின்னா f of x equal to x square plus 1 by k. எக்ஸோட மதிப்பு 0, 1, 2. 0 அப்படின்னா எக்ஸோட மற்ற மதிப்புகளுக்கு இந்த 2 தவிர வேறு எந்த மதிப்பு வந்தாலும் அதுக்கு என்ன வரும் ஆன்சர்னா 0 வரும். என வரையறுக்கப்பட்ட நிகழ்தகவு நிறை சார்புக்கு k-இன் மதிப்பு குவிவு பரவல் சார்பு p of x greater than or equal to 1 அப்படின்னு 3 சப்டிவிஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம இப்போ விடை கண்டுபிடிக்கணும். இதுக்கு முதல்ல ஒரு சின்ன அட்டவணை ஒன்று போட்டுருவோம். எக்ஸோட மதிப்பு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 0, 1, 2. அப்புறம் நிகழ்தகவு நிறை சார்பு அப்படிங்கிறது கணக்கில் இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்குறோன்னு வச்சுப்போம். 0 கொடுத்தோம்னா இது 0 ஆகிடும், 1 by k. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுப்போம். 1 ஸ்கொயர் 1, 1 + 1 2, 2 by k. அதை இங்கே எழுதிடுவோம். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுப்போம். 2 ஸ்கொயர் 4, 4 + 1 5, 5 வகுத்தல் k. இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும்? 1 வரணும். 1 வந்தால் தான் அது நிகழ்தகவு நிறை சார்பு. அப்போ 1 வரணும். சப்டிவிஷன் 1 k-இன் மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 1 by k, 2 by k, 5 by k இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 1 வரணும். மீசிமை k எடுத்துப்போம். மேலே என்ன இருக்குது? 1 + 2 + 5 ஈக்குவல் டு 1. அப்படியே கேயை குறுக்க பெருக்கிட்டோம்னா ஈக்குவல் டு k. 1, 2, 5 கூட்டினா என்ன வரும்? 8. இப்போ k மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். சப்டிவிஷன் 1 வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சப்டிவிஷன் 2 குவிவு பரவல் சார்பு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு அட்டவணை போட்டோம்ல, அதை திருப்பி மறுபடியும் போடணும். இது உண்டு, எக்ஸ் வரிசை உண்டு, நிகழ்தகவு நிறை சார்பு உண்டு, இதுக்கப்புறமா 3ஆவதாக குவிவு பரவல் சார்பு அந்த வரிசை வரும். இந்த நிகழ்தகவு நிறை சார்பு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? f of xன்னு வச்சுக்கலாம். இதை எழுதாமல் f of xன்னு எழுதிக்கலாம். எக்ஸு f of x இப்போ அந்த அட்டவணையில் போட போகிறோம். எக்ஸு f of x நமக்கு தேவையான குவிவு பரவல் சார்புங்கிறது கேபிட்டல் F of x. இப்போ இந்த மதிப்பு என்னென்ன இருக்குது? இங்கே 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. இதற்கான மதிப்புகள் கணக்கில் என்ன இருக்குது? 1 by k. 1 by kனா 1 by kயோட மதிப்பு என்ன? 8. 1 by 8, 2 by 8, 5 by 8. 1 by 8, 2 by 8, 5 by 8. 1 by 8, 2 by 8, 5 by 8. f of xங்கிறது என்னென்னா கேபிட்டல் F of x குவிவு பரவல் சார்புங்கிறது என்னென்னா 1 by 8 எழுதிக்கிறோம். அப்புறம் இதோட இதை கூட்டிக்கணும். 1ஓட 2 கூட்டினா 3, 3 by 8. 3ஓட 5 கூட்டினோம்னா 8 by 8ன்னு வரும். அதுதான் என்னென்னா 1. கூடுதல் மொத்தம் 1 வரணும், வந்துடுச்சு. சப்டிவிஷன் 2 ஓவர். அடுத்தது சப்டிவிஷன் 3 கொடுத்துருக்காங்க. 3 என்ன கேட்டிருக்காங்க? p of x greater than or equal to 1 இதனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு 1 விட பெரியதாக இருக்கணும். இல்லை ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால 1 உண்டு, 1 விட பெரிய எண்ணும் உண்டு. இப்போ நமக்கு இங்கே இருக்கிறதுல 1 உண்டு, 1 விட பெரிய நம்பர்னால் இது. இந்த 2 மட்டும்தான் உண்டு, இது கிடையாது. இந்த 2 மட்டும்தான். இந்த 2தோட மதிப்பு என்ன? அதாவது p of x is equal to 1 உண்டு, p of x is equal to 2. இந்த 2 மட்டும்தான் உண்டு. இதற்கான மதிப்பை எடுத்து எழுதிடணும். x is equal to 1ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன வருது? 2 by 8 ப்ளஸ் 2ங்கிறப்ப என்ன வருது? 5 by 8. ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்னா 7 by 8ன்னு வரும். இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 4ல் சப்டிவிஷன் 3.
கணக்கு இத்துடன் முடிந்தது. ஓகே. பயிற்சி 11.2ல் கொஸ்டின் 5 அதில் கணக்கில் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் -1 0.15 0.35 0.60 0.85 1 அப்படின்னு மதிப்பு கொடுத்துருக்காங்க. என கொடுக்கப்பட்ட ஒரு தனிநிலை சமவாய்ப்பு மாறியின் குவிவு பரவல் சார்பிற்கு, குவிவு பரவல் சார்புனா எதுனா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், அதுக்கு நிகழ்தகவு நிறை சார்பு கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 கண்டுபிடிக்கணும். மொத்தம் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. கணக்கில் கொடுத்துருக்கிற தகவல்களை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன அட்டவணை ஒன்று ரெடி பண்ணுவோம். இதுமாரி அட்டவணை ஒன்று ரெடி பண்ணுறோம். இங்கே குவிவு பரவல் சார்பு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கணக்குப்படி என்ன கொடுத்துருக்காங்க? -1 0 1 2 3 இந்த எண்களை நம்ம அந்த இடத்துல எழுதிப்போம். -1 0 1 2 3 இது வராது, 3 வரைக்கும் வந்துடுது. அடுத்தது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் -1 அதுங்கிற என்னென்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிட வேண்டியது. 0.15 0.35 0.6 0.85 கடைசியாக இருக்கிறதுக்கு நமக்கு மதிப்பு என்ன வரணும்? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் கடைசியில் என்ன வரணும்? 1 வந்தால் தான் அது சரி. அதனால் அங்கே 1. இப்போ அடுத்த வரி இந்த இடத்துல வந்து நமக்கு கேட்டிருக்கிறது எது? நிகழ்தகவு நிறை சார்பு. அதை நம்ம எப்படி சொல்வோம்? ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல 0.15 இங்கே என்ன வரும் அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம்? இந்த இடம் ரெண்டுத்தையும் கூட்டி தான் இங்கே எழுதுவோம். இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ நமக்கு தலையில் வந்துருக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். முன்னாடி ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்பாங்க. இப்போ 1 2 3ன்னு எஃப் ஆஃப் எக்ஸில் இருந்தால் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன செய்யணும்? 1 1 2 3 3ஓட 3 கூட்டினா 6 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் கூட்டி இங்கே எழுதணும். அப்படின்னா இங்கேயும் இருக்கிறத கூட்டினா தான் இது வரும். அப்போ இதோட எதை கூட்டுனா 0.35 வரும். அல்லது 0.35 இருக்கு இல்லையா, அதில் 0.15 கழிச்சிடுங்க. கழிச்சிட்டோம்னா என்ன வரும்? 0.20 அதை இங்கே எழுதிடுறோம். அடுத்தது இதுலேருந்து இதை கழிக்கணும். 0.60லேருந்து 0.60 அதுக்கு முதல்ல இருக்கிறது 0.35 கழிச்சோம்னா என்ன வரும்னா இதுக்கு 0.25 வரும். அப்புறம் இதுலேருந்து இதை கழிச்சோம்னா என்ன வரும்னா இதுக்கும் 0.25. 1லேருந்து இதை கழிச்சோம்னா 0.15. இது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது நிகழ்தகவு நிறை சார்பு. சப்டிவிஷன் 1 முடிஞ்சுது. இப்போ அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிறது இது. இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் லெஸ் தென் 1, எக்ஸோட மதிப்பு 1 விட சின்னது. 1 விட சின்னது லெஸ் தென் சொன்னதுனால 1 வரக்கூடாது. அப்போ எது வரும் அப்படின்னா 0வும் -1 மட்டும்தான் வரும். அதாவது P of x is equal to -1ம் P of x is equal to 0 இது மட்டும்தான் நமக்கு வரும். இந்த 2 தான் வரும். அந்த மதிப்பு எடுத்து எழுத வேண்டியதான். x is equal to 1 அப்படிங்கிறப்ப நமக்கு கிடைக்கிற மதிப்பு 0.15. எக்ஸுக்கு 0ங்கிறப்ப கிடைக்கிறது 0.20. இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா கிடைக்கிறது 0.35. இதுதான் சப்டிவிஷன் 2. அடுத்ததா சப்டிவிஷன் 3.
3 என்ன கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. எக்ஸோட மதிப்பு 2 விட பெருசாக இருக்கணும். ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால 2ம் உண்டு, 2 விட அதிகமாகவும் உண்டு. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அதுக்கு அடுத்தது என்ன வரும்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு போட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் நமக்கு இருக்கிறது எது வரைக்கும் தான் இருக்குன்னா 3 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் 3ஓட நிறுத்திடணும். எக்ஸோட மதிப்பு 2 விட பெருசாக இருக்கணும். ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால 2ம் உண்டு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3ம் உண்டு. இப்போ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறப்ப என்ன மதிப்பு 0.25, 3ங்கிறப்ப 0.15. அதை ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். 2 அப்படிங்கிறப்ப நமக்கு மதிப்பு வந்து 0.25, 3ங்கிறப்ப மதிப்பு 0.15. ரெண்டுத்தையும் கூட்டுனா நமக்கு என்ன வரும் 0.40. இதுதான் வந்து சப்டிவிஷன் 3 கணக்கு எண் 5 முடிந்தது. ஓகே. பயிற்சி 11.12ல் வினா எண் 6. ஒரு சமவாய்ப்பு மாறி எக்ஸுக்கு நிகழ்தகவு நிறை சார்பானது அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. எனில் சப்டிவிஷன் 1 கேயின் மதிப்பு, சப்டிவிஷன் 2 வந்து என்னென்னா பி ஆஃப் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் 5. 3வது சப்டிவிஷன் பி ஆஃப் 3 லெஸ் தென் எக்ஸு. இந்த 3 சப்டிவிஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நமக்கு நல்லா தெரிஞ்சது என்னென்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன மதிப்பு வரும்னா 1 வரும். அதை முதல்ல எழுதிடுவோம். கே ஸ்கொயர் 2k ஸ்கொயர் 3k ஸ்கொயர் 2k 3k, இது எல்லாத்தையும் கூட்டினா மதிப்பு 1. இது என்ன வரும் 2k 5 6, 6k ஸ்கொயர் ப்ளஸ் 5k, இந்த 1 இந்த பக்கம் வந்தால் -1. அதாவது பெருக்குனா -6, கூட்டுனா 5 வரும். பெருக்குனா -6, கூட்டுனா +5. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 6 × 1, 6 1 6, 6ல் 1 போய்ட்டுனா 5. 5 வந்து எந்த குறியில் இருக்குன்னா ப்ளஸில் இருக்குது. அதனால் பெரிய எண் ப்ளஸில் இருக்கும், சிறிய மதிப்பு மைனஸில் வரும். அப்போ நமக்கு இதை நம்ம எப்படி எழுதலாம், 6/6 -1/6. அப்போ என்ன வரும் மதிப்பு, இங்கே வந்து k+1 காரணிப்படுத்தினோம்னா k+1 6k - 1 = 0. k+1 = 0 அல்லது 6k - 1 = 0. 6k = +1, k = 6 அந்த பக்கம் போனால் வகுத்தல்ல வரும் 1/6. இந்த இடத்துல k = +1 அந்த பக்கம் போனால் -1ல் வரும். கேயோட மதிப்பு வந்து எப்பயுமே மைனஸில் வராது. ஏன்னா மதிப்பு வந்து 0க்கும் 1க்கும் நடுப்புற தான் வரணும். கேயோட மதிப்பு வந்து 0க்கும் 1க்கும் நடுப்புற தான் இருக்கும். அதனால் இதில் எது சரியான கேயின் மதிப்பு அப்படின்னா கேயோட மதிப்பு வந்து 1/6 அப்படிங்கிறது தான். சப்டிவிஷன் 1 ஓவர். அடுத்தது சப்டிவிஷன் 2. இந்த சப்டிவிஷன் 2 போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு அட்டவணை நம்ம போட்டுக்குவோம். இது போட்டுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் அடுத்த 2 கணக்கு. எக்ஸ் அப்படிங்கிறது கணக்கில் கொடுத்தது. இந்த 2 வரிசையை அப்படியே எழுதிடுறோம் 1லேருந்து 5 வரைக்கும். அதை எக்ஸுக்கு எழுதிடுறோம் 1 2 3 4 5. இந்த இடத்துல என்ன இருக்குது, அடுத்த வரிசையில் கே ஸ்கொயர், கேயோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/6. கேங்கிறது 1/6. அப்போ கே ஸ்கொயர்னா 1/36. 2k ஸ்கொயர்னா 2/36, 3/36. கேயோட மதிப்பு 1/6, அதனால் 2/6.
3/6. இங்கெல்லாம் k இருக்கிறதுனால அப்படியே 1/6 1/6 இந்த நம்பர்னு இருக்கும். இங்கே k ஸ்கொயருங்கிறதுனால 1/6 என்ன ஆயிடுது? 1/36ன்னு ஆயிடுது. k ஸ்கொயருங்கிறப்போ 1/36 வரும். அதனால் k ஸ்கொயர் வர அந்த 3க்கு மட்டும் பை 36 வரும். kன்னு இருக்கிற 2 இடத்துல மட்டும் பை 6ன்னு இருக்கும். இதை அந்த 5 மதிப்பு எடுத்து அப்படியே அடுத்த வரிசையில் எழுதிடுறோம். அட்டவணையில் எக்ஸு f(x) எழுதியாச்சு. கேங்கிறதுக்கு பதிலாக அந்த மதிப்பை மாற்றி எழுதிட்டோம். இப்போ சப்டிவிஷன் 2 என்னன்னா P(2 ≤ x <5) அப்படின்னா என்னன்னா ங்கிறதுனால 2 உண்டு, 2 உண்டு, 3 உண்டு, 4 உண்டு. <5ங்கிறதுனால 5 கிடையாது. இப்போ நமக்கு 2 3 4 அது மட்டும்தான். P(x) = 2, P(x) = 3, P(x) = 4. அப்படியே அந்தந்த மதிப்பு எடுத்து எழுத வேண்டியதான். 2ங்கிறப்ப என்ன வருது? 2/36. 3 3/36. 4ங்கிறப்ப 2/6. இதை சுருக்குன்னா ஆன்சர் 2/36, 3/36. இங்கே 36 வரணும்னா இதை 6ஆல் பெருக்கணும். 6ஆல் பெருக்குனா 36, இதை 6ஆல் பெருக்குனா 12. = எல்லாத்துக்கும் மீசியமே 36. மேலே அப்படியே கூட்டி எழுத வேண்டியதான். 2 3 2 + 3 + 12 எவ்வளோ வரும்? 15 17. 17/36. இது சப்டிவிஷன் 2 ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3. P(3 > x) அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸோட மதிப்பு பெருசு. எதை விட? 3 விட. எக்ஸோட மதிப்பு 3 விட பெருசு. அப்போ 3 விட பெருசுனா எது இதில்? 3 விட பெருசுனா எதுனா 4 5 மட்டும்தான். அந்த 2 மட்டும் தான் வரும். P(x) = 4 + P(x) = 5. 2 மட்டும்தான். ரெண்டாவது லெஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 3 வராது. <= கொடுத்தா தான் 3 வரும். கொடுத்ததுனால 3 கிடையாது. 3 விட பெருசு 4 5. இந்த 4 5ஓட மதிப்பு எடுத்து எழுதணும். 4க்கு என்ன வருது? 2/6. 5க்கு 3/6. 2/6 3/6. 2/6 + 3/6 கூட்டினா என்ன வந்துடும்? 2 3 5/6. இது சப்டிவிஷன் 3. அப்போ 11.2 பயிற்சியில் 6வது கணக்கு ஓவர். ஓகே.